முத்துவோட மனசை மாத்தின செல்வம் குழந்தை விஷயத்துல மனோஜ் கிட்ட மாட்டின ரோகிணி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் முத்து மீனா கிட்ட சண்டை போட்டிருக்கிறதுக்கு செல்வம் அட்வைஸ் பண்ணி முத்துவோட மனசை மாத்துறாரு. அண்ட் இன்னொரு பக்கத்தில் ரோகிணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் கிறிஷுக்கு ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக விசாரிச்சப்போ மனோஜ் கிட்ட சிக்கியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்னும் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் மீனாவோட அம்மாவும் சீதாவும் முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் முத்துவுக்கு வந்துட்டு ஒரு சவாரி வருது. உடனே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு முத்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா முத்துவோட நண்பன் செல்வம் சீதா அண்டு மீனாவோட அம்மாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல இருந்து 2 டீச்சர்ஸ் வந்து மனோஜோட கடையில் இருக்கிற ரோகிணி கிட்ட அட்மிஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ரோகிணி அவங்க கிட்ட ஸ்கூல் பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மனோஜ் வந்து நீங்கள் குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்க சொல்கிறது சரிதான், ஆனால் எங்களுக்கு தான் குழந்தை இல்லையே அப்படிங்கிற மாதிரியா அவர் சொல்ல, அதுக்கு அவங்க குழந்தை இல்லாமலேயே இவங்க இவ்வளோ விவரம் கேட்குறாங்க. அப்போது இப்போவே அட்மிஷன் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கவும் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி நான் அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு அந்த நோட்டீஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் அண்ட் ரோகிணி பேசிக்கிட்டு இருக்கும்போது, மனோஜ் உனக்கு அடிக்கடி குழந்தை கனவுல வருதுன்னு சொல்கிறியே, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன், நாம் இதை பற்றி ஏன் ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி குழந்தை பிறக்கணும்னா டாக்டர்கிட்ட தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மனோஜ் நான் சொல்கிறது செம்ம சாமியார், ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர்கிட்ட நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணி வேண்டான்னு சொல்ல, அப்போ நம்ம கோவா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் ரொமான்டிக்காக பேச, சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போயிட்டு கஸ்டமரை பாரு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜை விரட்டி விடுறாங்க. அடுத்ததான் மீனா தன்னுடைய பூக்கட்டுற தோழிகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி முத்துவை சமாதானம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரியா நிறைய ஐடியாஸை மீனாவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஓ மேலேயே தப்பு இருக்குது மீனா, நீ அண்ணன் வேண்டான்னு சொல்லியும் மீறி ஏன் போன அப்படிங்கிற மாதிரியா தோழிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மீனாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோனை எடுத்த மீனா, எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நைட்டே சமாதானம் ஆகிட்டாரா அவர் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க, அதுக்கு மீனாவோட அம்மா நீ ஏன் என்கிட்ட போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி முத்துவை அவங்க வந்து பார்த்ததையும் முத்து பேசின எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முத்து சவாரிக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவசரமாக ஒரு பெண் ஒருத்தவங்க வண்டியில் ஏறுறாங்க. அழுதுகிட்டே அந்த பெண் இருக்கிறத பார்த்து ஏமா அழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுனா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரியா முத்து அந்த பெண்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு முத்து, என்னுடைய கணவருக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் ரொம்ப வருஷமாக பிரச்சனை இருக்குது, இப்போது அண்ணன் காய்ச்சலில் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு, அவரை பார்க்குறதுக்காக நான் என் புருஷன்கிட்ட எவ்வளவோ கிஞ்சியும் அவர் விடலை, அவர் போகக்கூடாதுன்னு என்ன சொல்லிட்டாரு, அதனால் அவருக்கு தெரியாமல் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, முத்து மீனாவை பற்றி நினைக்கிறாரு அந்த டைமில். அதுக்கப்புறமா சவாரி முடிச்சுட்டு வந்து நின்று தனியாக நின்று இதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிற முத்துக்கிட்ட அவருடைய நண்பர் செல்வம் என்னென்னு விசாரிக்க முத்து நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு செல்வம், மீனா மேலே தப்பே இல்லை, நீ செஞ்ச எல்லாத்துக்குமே மீனா தலையை மட்டும்தான் ஆட்டணுமா, உன்னோட இஷ்டத்துக்கு தான் அவள் இருக்கணும்னு எதனா சட்டம் இருக்குதா என்ன இந்த மாதிரி செல்வம் கேட்க, நான் அப்படிப்பட்ட கொடுமையானவனா என்ன இந்த மாதிரி முத்து கேட்குறாரு. அதுக்கு செல்வம், சத்யா பற்றின உண்மைகளை வீட்டில் சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லாமல் மறைக்கிற, ஆனால் மீனாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியே, மீனா எப்பயாச்சும் உன்னை உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை மனோஜ் கிட்டேயோ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி கேட்க, முத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாடியில் ரூம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா யோசிக்கிற, 2 கார் வச்சுருக்க, எல்லாத்துக்குமே மீனா தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி செல்வம் கேட்குறாரு. முத்து செல்வம் சொன்னதை எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.